எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். அடுத்த 30 டேஸில் எப்படியாவது பெல்லி ஃபேட் குறைச்சணும்னு. அஃப்கோர்ஸ் இதுக்கு நோ ஷார்ட்கட்ஸ், நோ எக்ஸ்கியூசஸ். இதுக்காக நான் செஞ்ச ஒரே விஷயம் தான், இதிலிருந்து டெய்லி 1 டீஸ்பூன் குடிச்சது தான் காரணம். இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். லெட்ஸ் கோ. இவங்க ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட வைக்க பார்க்குறாங்க. இது சாப்பிடாத சாப்பிடுங்க. இது வெறும் 200-300 ரூபா பொருளில் எப்படா இவ்வளோ சீப்பான பொருளை நமக்கு எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. குடிச்ச 1/4 மணி நேரத்தில் வயிறு கலக்கி வயிறு ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆகி அன்னைக்கு ஃபுல் டே காலி. 7வது நாள் 8வது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். 2 கிலோ வெயிட் கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை. எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டோ பண்ணல, எக்ஸ்ட்ரா டயட் எடுக்கல, எக்ஸ்ட்ரா ரன்னிங் போல, எக்ஸ்ட்ரா அது எதுவுமே பண்ணலை. காலையில் வெறும் வயிற்றுல இதை மட்டும் குடிக்க ஆரம்பித்தேன். இந்த வினிகர் நீங்கள் குடிக்கும் போது டைரெக்டாக கிளாஸில் அப்படியே குடிச்சிடாதீங்க. வாய் உங்களுக்கு வெந்துடும், அப்படின்லாம் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓவர் வெயிட்ல இருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே லைஃப்ல ட்ரை பண்ற மாதிரி டயட், ஃபுட்டு, ஒர்க் அவுட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாத்தையும் தோத்துட்டேன். எதுவுமே நடக்கல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இந்த கிராஷ் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயட், லிக்விட் டயட், அந்த டயட் இந்த டயட் எல்லா டயட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட என்ன நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். கிராஷ் டயட்லாம் பண்ணும்போது வெயிட் சீக்கிரமா குறையும். அதே மாதிரி முன்ன இருந்ததை விட வெயிட் சீக்கிரமா கூடி ஜாஸ்தியாவே எனக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு இருந்த 2 பெரிய பிரச்சனை. ஒன்னு, எனக்கு வயிறு எப்பவுமே ரொம்ப பலூன் மாதிரி ஊதி இருக்கும். நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி பலூன் மாதிரி ஊதி இருக்கும். அதுக்கப்புறம் 2வது, ஒரு டே வந்து காஃபி இல்லாம என்னால கண்டினியூ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா மத்தியானம் காஃபி இல்லாம என்னால நகரவே முடியாது. பிகாஸ் ரொம்ப டயர்டா இருப்பேன், எனர்ஜி இல்லாம ஒரு சோர்வா இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் தான் இருந்தேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா எல்லா வீடியோஸையும் யூடியூப்லயே எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பார்த்துட்டு டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாதா சாமி, டாக்டர் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி இங்க ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட்ல முக்கியமா ஒரு டாக்டர் போய் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 2-3 மாசம் அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு லக்கியா ஒரு 45 டேஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த டாக்டர் போய் பார்த்து என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க. உடனே பேப்பர் எடுத்தாங்க, அந்த லிஸ்ட்ல எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்பர் 1 எழுதின லிஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகர், ACVன்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல்ல எழுதினாங்க. அது எழுதும் போது டாக்டர் ஒரு கோவம் எனக்கு, என்னடா இவங்க ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட வைக்க பார்க்குறாங்க, இது சாப்பிடாத சாப்பிடுன்னு. எப்பவுமே இல்லை டாக்டர் தான் செய்வாங்க. ஸோ அதனால எனக்குள்ள ஒரு இது கண்டிப்பா இவங்க ஏதோ ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் நானும் என்ன பண்ண, ஓப்பனா டாக்டர் ஸ்டாப் பண்ணுங்க, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? பிகாஸ் நீங்க எழுதுற முதல் பாயிண்ட் எனக்கு செட் ஆகல. சரி, என்ன முதல் பாயிண்ட் எழுதுறீங்க, பட் அதுல எப்படி மாறும்? நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், பல வருஷமா ட்ரை பண்ணேன். ஸோ எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணேன், இதுல எப்படி மாறும்? அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும் போது டாக்டருக்கு கொஞ்சம் கோவம். என்னடா நம்ம எழுத ஆரம்பிச்ச உடனே இவன் இப்படி சொல்றானே, ஸோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறானே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கோவம். அவங்க உடனே தான் சொன்னாங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது தம்பி, உனக்கு வேணும்னா நீ எடு, இல்லைன்னா எடுக்காத, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்ட்டு சர்வசாதாரணமா சொன்னாங்க. மொத்த அப்பாயின்மெண்ட் பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் தான். நான் யோசிச்சேன், என்னடா ஒரு 45 நாள் வெயிட் பண்ணி ஒரு டாக்டரை பார்க்க வரோம், ரொம்ப பர்சனலா கூட கேள்வி கேட்காம ரேண்டமா ஒரு ஃபார்மேட்ல நமக்கு எழுதி கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு கோவம், இதுக்கா இவ்வளவு டிராமான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. பட் எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல. ஏற்கனவே நிறைய டைம், நிறைய காசு செலவு பண்ணியாச்சு, வேற ஆப்ஷனே இல்லாம கடைசியில இந்த ஆப்ஷன் தான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நானே என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில தள்ளிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம், சரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை 30 நாள் எடுக்க சொல்றாங்கல்ல, இதை 30 நாள் தானே சாப்பிடணும், சாப்பிடலாம், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியில் இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்ல நிறைய பிராண்ட் இருக்கு. பட் அதில் பயோ பிராண்ட் இருக்கு. ஸோ இதில் நான் இந்த பிராண்ட் எடுக்கிறேன். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 யூரோ தான், கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் 250 தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட விலையே. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கிட்டத்தட்ட அந்த ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் ஏகப்பட்ட ஃபுட்டு டயட்லாம் செலவு பண்ணோம், 1000 கணக்கில் செலவு பண்ணோம். இது வெறும் 200-300 ரூபா பொருளில் எப்படா இவ்வளோ சீப்பான பொருளை நமக்கு எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா லைஃப் சேவர்னு போட்டிருக்கும் பின்னாடி, சும்மா ஒரு கமெண்ட். நான் தான் யோசித்தேன், லைஃப் சேவர்னு பதிலாக ஒரு லிக்விட் சேவர்னே போட்டிருக்கலாமேன்னு கிண்டலாக சொல்லிட்டு சிரிச்சுட்டு இதை வாங்கி அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ முதல் நாள் எடுத்த உடனே நான் நினச்சது நடந்துச்சு. ஒன்றுமே கிடையாது. எடுத்த ஒரு 1/4 மணி நேரம் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெந்நீரில் இது வந்து 1 டீஸ்பூன் நம்ம கலந்து நிறைய தண்ணியில் குடிக்கணும், வெறும் வயிற்றுல. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி, அதாவது ஏஞ்ச உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றுல இது குடிக்கணும். அதை தான் முதல் நானும் குடித்த 1/4 மணி நேரத்தில் வயிறு கலக்கி வயிறு ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆகி அன்னைக்கு ஃபுல் டே காலி.
என்னடா எடுத்த முதல் நாள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது இது ஒரு வாசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் வாசனை, இல்லைனா ஒரு மாதிரி கெமிக்கல் வாசனை, ஏன்னா ஆசிட் தானே அது. ஸோ ஒரு மாதிரி வாசனையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கசக்கும். என்னடா மாத்திரையோட கேவலமாக இருக்கே டேஸ்ட்டு அப்படின்னு நானே சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் சரி பண்ணி தான் பார்க்கலாம், எவ்வளோ பண்ணிட்டோமே இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ முதல் நாள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக இதே ப்ராசஸ் தான். குடிப்பேன், வயிறு கலக்கிடும், அன்றைக்கி ஒரு ஹாஃப் டே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் 5 நாளாக இருந்துச்சு. பட் 6வது நாள்லேருந்து ஒரு விஷயம், ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நான் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் டைம் கிடைக்கும் போது, இல்லை காஃபி குடிக்கும் போது கூட பிஸ்கெட்ஸோ அது எதுன்னு ஸ்வீட்டு, முறுக்கு, காரம் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருப்பேன். பட் ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த ஃபீலும் எனக்கு குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு காலையில் எனக்கு சாப்பிட்டேன்னு வயிறு ஒரு மாதிரி பலூன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பலூன் மாதிரி இருக்கிற அந்த ஃபீலும் குறைஞ்சி வயிறு சின்னதான மாதிரி ஒரு ஃபீலு. நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம இதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறதுனால நம்மளே எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் கடைசியில் அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஜோக்கே நடந்துச்சு. 7வது நாள் 8வது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி என்னடா இது ஒரு வேளை உண்மையிலேயே இது ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சரி சயின்ஸ் என்ன தான் சொல்லுன்னு படிக்கலான்ட்டு போய் பார்த்தா இதில் உங்களுக்கு அசிடிக் ஆசிட் இருக்குது. ஸோ அசிடிக் ஆசிட் என்ன பண்ணும் இந்த ஏசிவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாப்பிட்டோன்னே டைஜஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். ஸோ என்னடா டைஜஷன் ஸ்லோ பண்ணுறதுனால நமக்கு எப்படி நல்லது நடக்கும்னு பார்த்தா அன்றைக்கி தான் எனக்கே விளங்குச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாக இருக்கும். உடனே திருப்பி யாராவது ஒரு தட்டு பிரியாணி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவீங்களா? வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதே தான். ஸோ என்ன ஆகுனா, நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஜீரணமானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த ப்ராசஸை ஸ்லோ பண்ணுறதுனால நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆனால் கூட உங்கள் வயிறு அப்போ சாப்பிட்ட மாதிரி நல்லா ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் இது கொடுத்ததுனால என்னால் உடனே ஸ்நாக்ஸையோ வேற நொறுக்கு தண்ணியோ சாப்பிட அந்த ஃபீல் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் சுகர் லெவலில் ஸ்பைக் போகிறதுனால தான் நமக்கு நிறைய விஷயம் நடக்கும். அந்த ஸ்பைக்கையும் குறைச்சி அந்த பிளட் சுகர் லெவல் ஸ்பைக்கு கம்மியாக்கிறதுனால நமக்கு அந்த கிரேவ்னஸ், அதாவது சாப்பிடணுன்ற அந்த ஆசை வெறி எல்லாத்தையும் தூண்டுறதை குறைக்கிறது தான் இதோட வேலை அப்படின்றத அன்னைக்கு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே ஒரு வாரம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், 6 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கே நடந்துச்சு. ஸோ வீக் 2, அதாவது 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கும், எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்காது. யூஸ்வலாக நிறைய பேருக்கு உங்களுக்கும் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வீக் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய எனர்ஜி லெவல் முன்ன மாதிரி கம்மியாக இல்லாமல் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அன்னைக்கு எதிர்பார்த்த விதமாக அன்னைக்கு நான் யூஸ்வலாக கொடுக்குற 3 மணி காஃபியே குடிக்கல. அது மறந்தே போயிடுச்சு. பிகாஸ் நான் ரொம்ப எனர்ஜியாக இருந்ததுனால ரொம்ப டவுனாக இல்லை. ப்ளஸ் ஏற்கனவே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நிறுத்திட்டேன். ஸோ இதையும் நிறுத்திட்டேன். அப்படின்னும் போது எனக்கும் ஒரு ஆசை, என்னடா அது நம்ம எடுக்கிறது உண்மையிலே நடந்துச்சோ, இது எப்படி மாறுச்சு அப்படின்ட்டு திருப்பி சயின்ஸை போய் பார்த்தேன். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது பேக்டு வித் ப்ரீபயோட்டிக்ஸ். அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு போனால் பசியில் அம்மா ஆட்டோமேட்டிக்காக தட்டில் சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இல்லை நிறைய பேக்டு வித் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கட்டுக்கு இது நல்ல பாக்டீரியாவை சாப்பாடு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம கட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுதான் சயின்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது தான் அன்பிலீவபிளான ஒரு விஷயம், நானும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ வீக் 3க்கு போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20-21 நாளுக்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய ஷாக்கிங் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சந்தோஷமும் கூட. என்ன அப்படின்னா, நான் வெயிட் செக் பண்ணேன். இது வரைக்கும் வெயிட் செக் பண்ணலையே, எல்லாம் பண்ணியாச்சு, சரி வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் செக் பண்ணால் 2 கிலோ வெயிட் கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா நான் எதுவுமே பண்ணலை, எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்டோ பண்ணல, எக்ஸ்ட்ரா டயட் எடுக்கலை, எக்ஸ்ட்ரா ரன்னிங் போகல, எக்ஸ்ட்ரா அது எதுவுமே பண்ணலை. எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன். காலையில் வெறும் வயிற்றுல இதை மட்டும் குடிக்க ஆரம்பித்தேன். இதுலேயே எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்டா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கு. ரெண்டாவது, அன்னைக்கு தான் அஃபிஷியலாக இந்த ப்ராடக்ட், அதாவது ஏசிவியை உண்மையிலேயே நானே நம்ப ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட பேசினாலும் எப்போ பேசினாலும் இதை நான் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நான் பிராண்டெல்லாம் ப்ரமோட் பண்ணலை, எல்லாருக்குமே சொல்லுவேன் இந்த ஆப்பிள் ஆசிடை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் குடிக்கணும். ஏன்னா இது நான் பிலீவ் பண்ணியிருக்கேன், நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 வாரத்துக்கு அப்புறம் எனக்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் மாறி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ரெண்டாவது ஆச்சரியம், இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன 2-3 யூரோ தான்.
ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கிறத இத்தனை நாள் நம்ம பார்க்கல. எல்லார் கிச்சன்லையும் கண்டிப்பாக அது இருக்கும், பட் நம்ம கவனிக்காமல் இருப்போம். இது எடுக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயம் லைஃப்பில் மாறிக்கிட்டே வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இதை சாப்பிடணும், நம்மளும் நாளைக்கே போய் வாங்கிடலாம், நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் குறைச்சிடலான்னு தயவு செய்து உடனே ஓடி போய் வாங்கி குடிச்சு தப்பு பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் வாங்கி நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் அறகுறையா இன்ஃபர்மேஷனை படித்து அறகுறையா அப்படி இப்படின்னு செஞ்சு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், அது கவனமாக கேளுங்க. அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். முதல் விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இந்த வினிகர் நீங்கள் குடிக்கும் போது டைரெக்டாக கிளாஸில் அப்படியே குடிச்சிடாதீங்க. வாய் உங்களுக்கு வெந்துடும், அப்படின்னா தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா, நான் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரா வச்சிருக்கேன், இது போட்டு இப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் பல்லில் படாது. ஸோ பல்லில் படாம போது கூசாது, இல்லைனா வேறு ஃபீல் இருக்காது. ரெண்டாவது, பல்லு கலரும் மாறாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தப்பை நான் நிறைய பண்ணியிருக்கேன், தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இது வெறும் வயிற்றில் குடிக்கும் போது டைரெக்டாக பியூராக குடிச்சிடாதீங்க. நிறைய வாட்டி நான் குடிச்சிருக்கேன். சரி, 1 ஸ்பூன் சொல்கிறேன், 2 ஸ்பூன் குடிக்கலாம், 3 ஸ்பூன் குடிக்கலாம், அப்படிலாம் போட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு டயரியா தான் வரும். வெறும் வயிற்றில் டைரெக்டாக ராவாக குடிக்காதீங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூனில் 1 கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் ஊற்றி குடிச்சிங்கன்னா தான் அதை டைல்யூட் ஆகும், உங்களுக்கு ப்ராசஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். மூணாவது விஷயம், நம்ம கண்டதை எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு பர்கர் சாப்பிட்றது, 2 மணிக்கு சாப்பிட்றது, நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்றது, நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கிறது, கம்மியாக தூங்குறது, எல்லா கர்மத்தையும் பண்ணிவிட்டு இதையும் குடிச்சிட்டு இது வேலை செய்யறது யாரும் குறை சொல்லாதீங்க தயவு செய்து. இது வந்து உங்கள் லைஃப்பை மாற்றாது, இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா இது எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கண்டதை சாப்பிடாதீங்க, கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க, தேவையில்லாதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது நீங்களும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இது கூட சேர்ந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 3 விஷயத்தை தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி எதை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான கட்டம் சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சேலஞ்சை கலந்துக்கலாம். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்கள் ஊரில் எந்த பிராண்டு கிடைச்சாலும் சரி, ஆப்பிள் சைடர் வினிகர் ஒன்று வாங்கிக்கோங்க. வெறும் 7 நாள், என்ன மாதிரி 30 நாள் கூட வேண்டாம், 7 நாள் என்ன மாதிரி வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் டெய்லி இது குடிங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வயிறு, பெல்லி ஃபேட்டு, அந்த வயிறு உப்புனது, அப்புறம் உங்க வெயிட்லயும் நிறைய சேஞ்சஸ் தெரியும். வெறும் 7 நாள் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. I'll be really happy. ஸோ உங்களுக்காக இன்னொரு வாட்டி இதுல சயின்டிஃபிக்கா என்ன இருக்குன்றதை கிளியரா சொல்றேன். ஒண்ணுமே கிடையாது, வெறும் 5 விஷயம் தான். இதுல அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம டைஜஷனோட ப்ராசஸை இது ரொம்ப ஸ்லோ பண்ணும். ரெண்டாவது, ப்ரோபயோட்டிக் என்சைம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த கிரேவிங்கையும் டிக்ரீஸ் பண்ணும். மூணாவது, ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃப்ளமேஷனையும் இது ரெடியூஸ் பண்ணும். நாலாவது, ட்ரேஸ் மினரல்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், இதுல வந்து நேச்சர் எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவாங்க. அஞ்சாவது, டிக்ரீஸ் பிளட் சுகர் லெவல். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 19 to 34% இது குறைக்கும் சயின்டிபிக்கா சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு மேல என்ன வேணும்? நான் கதை சொல்லல, சயின்டிபிக்கா இருக்க தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தயவு செய்து அந்த லைக் பட்டனை தட்டு விடுங்க. உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. I'll see you on the next video. Lara.